உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பூப்பாறையிலேருந்து ஆனையரங்கல் டேம், அப்புறமா அந்த முள்ளந்தண்டு அந்த ட்ரெக் போனோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ராமக்கல் மேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு, அது அந்த ராமர் வந்து கால் வச்சு தான் நம்பப்படுற அந்த இடம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூப்பாறையிலேருந்து குமுளி போகிற ரூட்டு, அந்த ரூட்டு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கோம். இப்போ கேரளாவோட ஃபுட்டு, இந்த மூணாறு பகுதிகளில் குமுளி இந்த ஜோனில் ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த ராமக்கல் மேடு போயிடலாம். அந்த ராமக்கல் மேடுலேருந்து தள்ளி எதிர்க்க நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு தெரியும். தேனி, கோம்பை இந்த பகுதிகள்லாம் தெரியும். நம்ம அந்த ராமக்கல் மேடு வந்து கேரளா, ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போய் பார்ப்போம். நம்ம இப்போ சாப்பிடுவோம், ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆப்பம் கடலைக்கறி வந்து காலையில் தான் கிடைக்குமா கேரளாவில் எல்லா இடத்துலையும். அதனால் மசால் தோசை சொல்லிட்டேன் நான். அண்ணன் வந்து சப்பாத்தி சொல்லியிருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் மசால் தோசை சொல்லிட்டோம். இதுதான் இந்த சட்னி வந்து மொத்தமாக கொடுத்துட்றாங்க. எவ்வளோ வேணுமோ ஊற்றிங்கடா அப்படின்ட்டு. வேர்க்கடலை சட்னி பார்ப்போம். வேர்க்கடலை சட்னி டேஸ்ட் எப்படி இருக்குது பார்ப்போம். காரமாக இருக்குது, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பார், இதுதான் நம்ம சாம்பார். காய்கறிலாம் இருக்கும். நம்ம சாம்பாருக்கு இந்த சாம்பாருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். சாம்பார் எப்படி பார்ப்போம். சப்பாத்தி, மசால் தோசை, சிக்கன் பிரியாணி, நான்வெஜ் ஐட்டமும் இருக்குது. அவ்வளோதான், அன்டைம் ஆகிடுச்சு. 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம ட்ராவல் பண்ணி வர மழையால். இது சாப்பிட்டு நம்ம அந்த ராமக்கல் மேடு அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ராமக்கல் மேடு வந்துட்டோம். பூப்பாறையிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ராமக்கல் மேடு. பயங்கரமாக காற்றடிக்குது. ராமக்கல் மேடில் வந்து 35 கிலோமீட்டர் வேகத்துக்கு மணிக்கு எப்போவுமே காற்றடிச்சிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த பிளேஸோட ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். நல்ல வேலை மழை பெய்யல. கொஞ்சம் மிஸ் ஆனால் இருட்டிட்டு இருந்தால் இன்றைக்கி பார்த்துருக்க முடியாது. வந்துட்டோம். செம்ம காற்றடிக்குது, சூப்பராக இருக்குங்க. இதான் அதோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் 2 பேர் 50 ரூபா கொடுத்து எடுத்தாச்சு டிக்கெட்டு. இதுதான் அந்த மேலே இருக்க அந்த வியூ பாயிண்ட்டு. ஏன்னா கழுகு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த குறவன் குறத்தி சொல்லிட்டு 2 பேர் சிலை இருக்குது, அதை பார்க்கலாம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. இப்போ பார்க்குற இந்த ஊர் வந்து தமிழ்நாடு. நம்ம நிற்கிற இடம் வந்து கேரளா. நான் உங்களுக்கு வந்து மேப்பில் வந்து கூகுள் மேப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே சின்னதாக வீடியோவில் போடுறேன். இது வந்து கேரளா, தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட இந்த கோம்பை, தேனி, இந்த தேவாரம் சொல்கிற பகுதிகளெல்லாம் இங்கே இருந்து பார்க்கலாம். மணிக்கு 35 அதனால் இங்கே வந்து அந்த விண்மில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்டில் இருக்குது காற்றாலை விண்மில். ஃபுல்லாக தேனி ஃபுல்லாகவே நம்ம இந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆக்சுவலாக வந்து ராமக்கல் மேடு ராமரோட கல் நிலம் அப்படின்னு சொல்லப்படுது, நம்பப்படுது. சீதையை வந்து ராவணன் கடத்து கொண்டு போனப்ப ராமர் வந்து இங்கே கால் பதிச்சதாகவும் இங்கே வந்ததாகவும் சொல்லப்படுது. அங்கே தான் நம்ம இதுதான்
இருக்கு. சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. கிளைமேட் தூரினே இருக்கு. நம்ம பார்க்க முடியாது. சிலை பார்த்துட்டு ஃபுல்லா வியூ பாயிண்ட், ஃபுல்லா கருமேகங்கள் இந்த லாஸ்ட் வரையும். குறவன் குறத்தி சிலை இந்த இடத்துல பயங்கர காத்தடிக்குதுங்க. ஆசியாவிலேயே வந்து அதிகம் காற்று வீசக்கூடிய இடமா வந்து ராமக்கல் மேடு இந்த கேரளாவில் இருக்குது. கீழே வந்து நம்ம தேனி கோம்பையெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல தான் ஆசியாவிலேயே அதிகமாக காத்தடிக்குது. அப்படின்றதால காற்றாலை உற்பத்தியில் வந்து இது மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்தியாவில் கேரளாலலாம் கிடையாது, ஆசியாவிலேயே இது முக்கியமான இடமா இருக்குது. அதனால தான் அந்த விண்மில் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக் ப்ரொடக்ஷன் அது வந்து அதிகமாக இருக்குது. அங்கே தான் இருக்கும். நம்ம அப்படியே மேகம் போதுங்க, அப்படியே மேகம் இருக்காங்க, நம்ம மேலே மழை தூரல் அப்படியே அடிக்குது. சூப்பராக இருக்குது ஃபீலிங்கு. பாருங்க பா, உண்மையாக சான்ஸே இல்லைங்க. பயங்கர ஒரு ஒரு வைப்ரேஷனாக இருக்குது. ரொம்ப இயற்கையாக இருக்குது. இங்கே தான் வந்து ஹாலிவுட் ஆக்டர் வந்து டிகாப்ரியோ அவர் வந்து ஒரு டைம் வந்திருக்காரு. அவர் இங்கே வந்துட்டு பூமியில் ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் அது இங்கே தான் இருக்குது, அது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி அவர் இதை ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு. இந்த இடத்த, அந்த இடம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணோம். யூஸ்வலாக போகிற நம்ம அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து போகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தெரியாத விஷயங்கள் வரணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. கரெக்டாக வந்துட்டோம். அவர் சொன்ன மாதிரியே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, இயற்கையாக இருக்குது. காற்று சூப்பராக அடிக்குது. இது எப்போவுமே அடிக்குமா அந்த காற்று? குறிப்பிட்ட நேரம் கிடையாது, எப்போவுமே இந்த காற்று அடிச்சுட்டே இருக்கும். அதை பாருங்கள், பார்க்குற அந்த கடைசியில் வந்து விண்மில் இருக்குது. அதுக்கப்புறமா கீழே அந்த கோம்பை பகுதிகள்லாம் நம்ம பார்த்தோம், அது ஃபுல்லாகவே விண்மில் தான் இருக்குது. காற்று அடிக்கிறதுனால இந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக பண்ணுறாங்க இங்கே. இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு மேலே இங்கே வரதா சொல்கிறாங்க. ஆனால் ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை. ரோடு எல்லாம் ரொம்ப கொஞ்சம் இன்னும் ரெடி பண்ணோம். கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து டூரிஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ராமக்கல் மேடு வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக போக எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 25 ரூபா. கரெக்டாக வந்து வாங்கிட்டு நம்ம வந்தோன்னா ஒரு 2 ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கான அந்த விளையாடுற ஸ்போர்ட்ஸ் வந்து அங்கேயே இருக்குது, ஊஞ்சல் ஆடுறது அந்த விஷயம்லாம் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கே நேரம் பத்தாது நமக்கு. இந்த குறவன் குறத்தி சிலை வந்து அது ஏதோ ஒரு அட்டை மாதிரி இருக்குது. தட்டினா பார்க்கறதுக்கு வந்து பாறாங்கல் மாதிரி இருக்குது. தட்டினா வந்து சவுண்டு வருது. 2015 தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சிலையை, குறவன் குறத்தியை. சூப்பராக இருக்குது. சாரல் பட்டுனே ஒரே டான்ஸ் தான். அங்கே பாருங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம அண்ணன் பாருங்க அழகாக வந்து தியானம் பண்ணிருக்காரு மழையில். ராமக்கல் மேடு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். பூப்பாறையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவு தான். யோசிக்க வேணாம், ஒரு ஹாஃப் டே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்றத, நீங்களே பாருங்கள் இந்த லொக்கேஷனை. உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து ஒரு இந்த கழுகு மாதிரி ஒரு டிசைன் பண்ணி லைட் ஹவுஸ் விளையாடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. கழுகோட கழுத்து பகுதி
குத்திட போகுது கழுகு. இது அப்போ பார்க்குற இடம் தான் தமிழ்நாடு, நம்ம இருக்கிறது கேரளா. இந்த விண்மில்லில் வந்து இந்த ஜோனில் இருக்க தமிழ்நாடு கேரளா 2 பேருமே ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த ராமக்கல் மேடு வந்து கடலோட மட்டத்திலேருந்து 3500 அடி மேலே இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1100 மீட்டர் கிட்ட. இன்னமும் நம்ம ஒரு 20 அடி மேலே ஏறி வந்து பார்க்குறோம். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு வியூ பாயிண்ட். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரையும் இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன், கீழே திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம குஜராத் வரையுமே போகுது. இது மிகப்பெரிய பங்கு வகிக்குது எதுலன்னா ஆக்சிஜனோட உற்பத்தியில். அதே மாதிரி மழை பெய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. கேரளாவிலேருந்து குஜராத் வரையும்னா பார்த்துங்க, மகாராஷ்டிரா மும்பைலாம் வரையுமே இருக்குது. நடுவில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போகிற இந்த மலை வந்து மிகவும் முக்கியமானது. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஏஷியாவுக்கும். எப்படி வந்து அமேசானை நம்ம சொல்கிறோம் உலகத்துக்கான கிட்டத்தட்ட ஒரு 20-25% ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஆசியாவில். நம்ம அதை வந்து நம்மளும் சொல்லணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மலை தொடர்கள் வந்து பாதுகாக்கப்படும். அதுதான் நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் இருக்குது. எதுவும் பெருசாக இந்த இயற்கைக்கு சேதாரம் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த விண்மில் ப்ரொடக்ஷன் மட்டும் நடக்குது. மற்றபடி ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்குது. டிகாப்ரியோ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அமைதியாக நம்ம இந்த இயற்கையை வந்து ஃபீல் பண்ண முடியும். இங்கே வந்து பெருசாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அது ஃபால்ஸ் அப்படிலாம் இல்லை. இந்த நேச்சரை பார்க்கணும். இங்கே உக்காந்து அந்த வியூ பாயிண்ட் தமிழ்நாடு அந்த பக்கம், இந்த பக்கம் கேரளா. உக்காந்தோன்னா இந்த காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. கரண்ட் இருக்குது இல்லைன்றது பிரச்சனை இல்லை. அந்த காற்றுல நம்ம அழகாக மைண்ட் ப்ளசண்ட்டாகிடும். கண்டிப்பாக நீங்கள் ராமக்கல் மேடு வரணும். வந்தீங்கன்னா இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வரணும்னு நானும் ஆசைப்பட்றேன். நீங்கள் ராமக்கல் மேடை மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியாக வந்தாலும், சோலோவாக வந்தாலும், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் இது டெஃபினட்டாக வரணும். இப்போ டைம் ஆயிடுச்சுன்றதுனால அந்த பாயிண்ட் நம்ம போகல. இன்னும் ஒரு பாறை இருக்குது பாருங்கள், அது வந்து ட்ரெக்கிங் போகலாம். அது ஆல்ரெடி ட்ரெக்கிங் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து முல்லைத்தண்டு பார்த்ததுனால இப்போ திரும்பவும் என்னால் ஏற முடியல. அதனால் அது ஒன்று பார்த்துட்டோம், எனக்கு அதுவே போதும். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த பாறை இருக்குது, அதில் வந்து ட்ரெக் போகிறாங்க. அங்கேருந்து இதே மாதிரி தான் அந்த வியூ தான் நம்ம பார்க்க முடியும். பட் சூப்பராக இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அது ட்ரெக்கிங் ராமக்கல் மேட்டில் வந்து அது அதுவும் ஒரு பாயிண்ட்டு, ட்ரெக்கிங் பாயிண்ட்டு. இது வந்து இந்த குறவன் குரத்தி இருக்கிற இடம், ப்ளஸ் வந்து பார்க்கு குழந்தைங்களுக்கு. சூப்பராக இருக்குது. இந்த ராமக்கல் மேடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், ஏதாவது பிழைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம ட்ராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.